இப்போ ஆம்ஸ்டாங்குடைய கொலைன்னு அதான் நடந்திருக்கு. இந்த ப்ரொஃபஷனல் கில்லர்ஸ்லாம் அப்படி தான் செய்வாங்க. ரொம்ப மோசமான ஒரு பழக்கம். இவ்வளவு அறிவுகட்ட ஒரு அயோக்கியத்தனமா இருக்காங்களே. இப்படி ஒரு 2 பேரும் ஒன்னா தான் வாழ்றாங்க. இன்னைக்கு திரௌபதி அம்மன் வன்னியர் கோயில்ல நிக்கிறாங்க. நீ வெளியே போடா, உனக்குன்னு சாமி வச்சுக்கோங்கிறான். நடுவில் ஒரு ரோடு போட்டிருக்கான் கோயம்புத்தூர்ல. அவன் அவ்வளவு பேரும் பாயா மாறிட்டான். இவன் அவனை பாப்பாங்கிறான், இவனை துலுக்கங்கிறான். அவன் அவ்வளவு பேரும் துலுக்கனாவே மாறிட்டான். சக்கிலிய பயிலேனா அவன் துலுக்கனா மாறிட்டான். பல்ல பயில பரப்பயிலேனா அவனும் துலுக்கனா மாறிட்டான். நான் என்ன கேட்கேன், நீ என்னத்துக்கு இருக்க? எனக்கு பேச வாயில வருது, பேச முடியாது. எங்க நடந்துச்சு? நீ எதுக்கு இருக்க? நீ உனக்கு எதுக்கு அமைச்சரா வச்சிருக்கான்? நீ எதுக்கு முதலமைச்சரா இருக்கா? நீ எதுக்கு ஹோம் மினிஸ்டரா இருக்கா? நீ எதுக்கு சட்டத்துறை இருக்கா? ஒண்ணுமே இல்லையா? ஆட்சியை கை விட்டுட்டு போயிரு. வேற எவனா வந்து ஆட்சி. அப்ப என்ன கேட்டா, நான் என்ன பண்ணுவேன்னா மலை குகையிலேயே போய் வீரப்பங்காட்டிலே போய் வெட்டினா, நடு ரோட்ல திருநெல்வேலியில வெட்டிருக்கேன்னப்பா. ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் நிகழ்ச்சியினை சிறப்பிக்க வருகை தந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சுஃபியான் சார் அவர்கள். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், தமிழகத்துல இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு 2-3 நாளைக்கு முன்பு ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு சம்பவம் நடந்தது சார். நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதாவது வந்து நீதி வழங்கக்கூடிய அந்த நீதிமன்றத்தினுடைய வாயிலே வந்து ஒரு வாலிபரை வந்து வெட்டி, அதுவும் ரொம்ப கொடூரமா இருந்தது பார்க்கறதுக்கே. தலையெல்லாமே அப்படியே சிதைக்கப்பட்டு இருந்தது. அது வந்து ரிவெஞ்சு, அதாவது வந்து பழிக்கு பழி நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ்காரவங்க எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டு சும்மா இருந்தாங்க அப்படின்ற மாதிரியும் வந்து கருத்துக்கள் ஒரு அந்த வழக்கறிஞர் ஒருத்தர் வந்து பேட்டி கொடுத்தாரு. நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ தமிழகத்தில் வந்து சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு அப்படின்ட்டு எதிர்கட்சிகள்லாம் குரல் கொடுக்குறாங்க. ஏபிஎஸ் திரு அண்ணாமலை அவர்கள் எல்லாருமே கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் எப்படி சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது தமிழகத்தில்? இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு என்ன வழி? ஏன் இது போல நடக்குது அப்படின்ட்டு நீங்க சொல்லுங்க சார், உங்களுடைய பார்வையில. அதாவது மேடம், இப்போ இந்த சம்பவம் நடந்தது திருநெல்வேலியுடைய ஹைகோர்ட். அதாவது திருநெல்வேலி கோர்ட், ஹைகோர்ட் இல்ல, திருநெல்வேலிய மாவட்ட நீதிமன்றம். அது எதுல இருக்குன்னா, திருநெல்வேலியில சவுத் இந்தியன் ஆக்ஸ்போர்டுன்னு சொல்லக்கூடிய பாளையங்கோட்டை, சாரால் டக்கர் காலேஜ், பெல் ஸ்கூல், அதெல்லாம் இருக்கக்கூடிய இடம். ரொம்ப முக்கியம். நான் அங்கே தான் படித்தேன். நான் படித்தது அங்கே ஜான்ஸ் காலேஜ் அங்கே தான் இருக்குது. சென்ட் சேவியர்ஸ் காலேஜ். ரொம்ப பிரமாதமான ஆங்கில அறிவு உள்ள மக்கள் தான் அங்கே நிறைய பேர் இருக்காங்க. கிறிஸ்தவ மக்கள் நிறைய இருக்கிறாங்க, ஹிந்து மக்கள் இருக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, குறிப்பாக தலித்துகள் நிறைய இருக்காங்க. அதில் பல்லர் சமூகம்ங்கிற ஒரு சமூகம் நிறைய இருக்காங்க. ஆனால் திருநெல்வேலி தாமிரபரணினால ஒரு இரத்த சடுதி இல்லாமல் இருக்காது. மாஞ்சோலை அந்த பகுதியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. டாக்டர் கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன், அதை போன்று முக்குளத்தூர் தனியில ஒரு அணிகள், நாடார் அமைப்பில் சில தூத்துக்குடியை மையப்படுத்தி கடந்த காலங்களில் வெங்கடேஷ பண்ணையார், இன்றைக்கு பண்ணையாருடைய குரூப்ஸ், இப்படிலாம் நிறைய பேர் இருக்காங்க. மேலப்பாளையத்தில் இஸ்லாமிக் அடிப்படைவாதிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க நிறைய பேர் இப்போ ஜெயிலுக்குள்ளே இருக்காங்க. இந்த அலுமாவுடைய ஆதரவாளர்களும் இருக்காங்க. மேலப்பாளையம் வந்து 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட முஸ்லீம்கள் டென்ட்டாக வாழக்கூடியது. ஆக இப்படி பல இடங்களை பார்த்தாலும், தூத்துக்குடி எடுத்தாலும் சரி, நான் திருநெல்வேலி தூத்துக்குடி பெல்ட்டை சொல்கிறேன். பாளையங்கோட்டை, மேலப்பாளையம் பகுதியை சொல்றீங்க. பாளையங்கோட்டை, திருநெல்வேலி, தாளையத்து, தச்சநல்லூர், இந்த ஏரியாக்கள் எப்பவுமே ஒரு சென்சிட்டிவ் பிளேஸ். கடந்த 3 மாதங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு கொலைகளுடைய விவகாரம் எவ்வளோன்னு கேட்டேன்னா, ஒரு 3 மாதங்கள்ல 100கணக்கான பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. எனக்கு ஃபிகர் மறந்துட்டு அப்படி இழுத்து சொல்றேன். கரெக்டா ஃபிகர் ஞாபகம் வந்துச்சு, எனக்கு ஞாபகத்தில் வரல. அந்த 3 மாதங்கள்ல இவ்வளவு பேர் கொல்லப்பட்டிருக்காங்களா? ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. இவ்வளோ 100கணக்கில் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த தகவல்லாம் வெளியே வரலையே. அங்கங்கே அப்படியே மூடி 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 மறைச்சு சொந்த பகை மாதிரி கொண்டு போயிடுவாங்க. அங்கே என்னன்னா, எக்ஸிஸ்டிங் கிரைஸ் என்னன்னா, தலித் வெர்சஸ் அதர் கம்யூனிட்டி. நல்லா கவனிங்க. இதுதான் மெயின். அங்கே தூத்துக்குடியை பொறுத்தவரை, சரி, திருநெல்வேலியை பொறுத்தவரை முக்குலத்தோர்கள் அதிகமாக இருக்காங்க, மறவர் சமூகத்தை சார்ந்தவர்கள். அதே மாதிரி ஜான் பாண்டியன் போன்றவர்கள். ஜான் பாண்டியன் அங்கே வந்து பாளையங்கோட்டையில் ஒரு வலிமையான ஆளாக இருக்கார். அது மாதிரி பல்லர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி பறையர் சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்காங்க. இந்த தலித்துகளுக்கும் ஏன்னா ஓபிசிகளுக்குமான போட்டி இருக்கு பாருங்க, இது ரொம்ப முத்தலாக இருக்கும். கவுண்டர்களுக்கு அங்கே, வன்னியர்களுக்கு இங்கே நாடார்களுக்கு, தேவர்களுக்கு. ஆக இப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் தலித் விரோதமான கொலைகள் ஓடுது. இந்த கொலையாளி யாருன்னா மாயாண்டின்னு ஒருத்தர் தான் இறந்து போயிட்டான். அந்த பையன், அவன் வந்து ஆள் நல்லா அழகா இருக்கான், பாக்குறதுக்கு ஜம்முன்னு ஒரு கதாநாயகன் மாதிரி இருக்கான். அந்த தம்பி சின்ன வயசு தான். அந்த அவ ஏன்னா ஏற்கனவே 3 மாதங்களுக்கு முன்பு
ஆடு மேய்த்து கொண்டிருந்த தலித் சமூகத்தை சேர்ந்த ஒருவர் கொல்லப்பட்டு விட்டார். அதற்கு பழிக்கு பழி வாங்குவதற்காகத்தான் இந்த கொலை நடந்ததாக சொல்லப்படுகின்றது. இப்போ சிஐடி என்ன செஞ்சது, தமிழகத்துடைய உளவுத்துறை என்ன செஞ்சது, அது எதுல கொலை நடக்கு? கால 10:30 மணி கொக்கரகுளத்துல, நல்ல பட்டப்பகல், அது கூட கால 10:30 மணி கொக்கரகுளத்துல கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கு. அதை தாண்டி பாளையங்கோட்டை வரணும். பாளையங்கோட்டை பஸ் ஸ்டாண்டு சமாதானபுரம், சமாதானபுரத்தை தாண்டி சாந்தி நகர், சாந்தி நகரை தாண்டி அப்படியே போயிட்டு இருக்கும் கேவி புதூர், அப்படி வரும். இப்போ எங்க ஊர் தான் அது. பொது நீதிமன்ற வளாகம் அப்படின்னு சொன்னாவே மக்கள் கூட்டம் வந்து அந்த இடம் எப்படின்னா, எதிர்த்தாப்புல சமாதானபுரம், சாந்தி நகர் மக்கள் கூடுற இடம், எதிர்த்தாப்புல பெல் ஸ்கூல் இருக்கு, கான்வென்ட். நீதிமன்றம் எப்பவுமே கச்ச 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 கச்சன்னு பக்கத்துல கேடிசி நகர் இருக்கு, தூத்துக்குடிக்கு போற மெயின் பாதை. போலீஸ் நிறைய இருக்கிறாங்க, வழக்கறிஞர்கள் நிறைய இருக்கிறாங்க, ஆயுதங்கள் இருக்கிறது, பொதுமக்கள் இருக்கிறார்கள். அந்த இடத்துல 4 பேர் பைக்ல கூட வரல. அதான் எனக்கு யோசிச்சேன். சரி, 2 வீலர்ல வந்தான், 2 பேர் வந்தான் கையில ஆயுதம். 7 பேர் அப்படின்னு. ஆனா 7 பேரா? 4 பேர் தானே வந்திருக்கான். 4 பேர் கார்ல வந்து இந்த மாயாண்டியுடைய வாகனத்துல மோதி கீழே விட்டோன்னா மாயாண்டி அலர்ட் ஆயிட்டான். இந்த தம்பி, இறந்து போன தம்பி ஓடும்போது ரோட்ல அந்த பக்கம் ஓடி கண்டந்தண்டமா வெட்டிட்டு மணிக்கிட்ட தரிச்சிட்டான். இந்த கொலையாளிகள் ப்ரொஃபஷனல் கில்லர்ஸ்லாம் அப்படிதான் செய்வான். அவனுக்கு தெரியும், முதல்ல ரத்தம் போகக்கூடிய அந்த நரம்பு கட் பண்ணிடுவாங்க. இப்போ ஆம்ஸ்டாங்குடைய கொலைன்னு அதான் நடந்திருக்கு. இந்த ப்ரொஃபஷனல் கில்லர்ஸ்லாம் அப்படிதான் செய்வாங்க. ரொம்ப மோசமான ஒரு பழக்கம். மனசு ரொம்ப வலிக்குது. அதாவது நாம் எல்லாருமே ஒரே சமூகம் தான். நான் வேண்டாம் பேரை வச்சுக்கிட்டோம், நீ தலித்து, நீ பிராமினு, நீ பாயி, நீ செட்டியாரு, நீ நாடார் கவுண்டர். ஒட்டுமொத்த சமூகமும் நான் என்ன நினைக்கிறேன்னா, இவ்வளவு அறிவுகட்ட ஒரு அயோக்கியத்தனமா இருக்காங்களே, இப்படி ஒரு 2 பேரும் ஒன்னா தான் வாழ்றாங்க. இப்ப அது எந்த சமூகம், ஏ சமூகமா இருக்கட்டும், இல்ல பி சமூகமா இருக்கட்டும், இல்ல சியா இருக்கட்டும், ஒருவருக்கு ஒருவர் நெருக்கமாகவும் ஒருவருக்கு ஒருவர் வயல்வெளிகள்ல வேலை செய்யறாங்க. இப்படி ஒரு ஒரு இவங்களுடைய உதவி இல்லாம அவங்கள வாழ முடியாது, அவங்க உதவி இல்லாம இவங்க வாழ முடியாது. ஒரு அதுதான் மியூச்சுவலா தான் இருக்கு எல்லாமே. ஆனால் இந்த அடக்குமுறைகள் வருகின்ற போதுதான் இன்னைக்கு பிரச்சனைகள் வருது. காணாக்குறைக்கு எந்த மாதிரியான அடக்குமுறை இருக்குன்னு சொல்லுங்க. அடக்குமுறைகள் அதெல்லாம் அந்த மாதிரி இல்லைங்களா சார்? அடக்குமுறைகள் இல்ல, டிஸ்கிரிமினேஷன் அதெல்லாம் எதுவும். அதாவது திராவிட கட்சிகள் இந்த பிராமணம் பாப்பனின்னு தான் சொல்லுவான். எந்த பாப்பானும் போய் வந்து தலித்துக்கு எதிராக வந்து வம்பு பண்றது யாரும் பண்ண மாட்டாங்க. ஆனா அவன்கிட்ட கேட்டேன், ஏன்பா ஒரே பாவப்பட்ட பாப்பானியா ஆழ்வா திருநெல்வேலியில் ஒருவன் இல்லப்பா ஐயரு. இப்போ எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பிராமின்ஸ் உண்டு, எல்லா சமூகமும் உண்டு. மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்கள், பலர் சமூகம், பறையர் சமூகம், மாமா அழைக்கூடிய தேவர் சமூகம், நாடார் சமூகம் தான் என்னை இங்கே கொண்டு விட்டாங்க, எனக்கு சாப்பாடு போட்டு வளர்த்து ஆளாக்கி. அப்படி எல்லாரோடையும் நான் ரொம்ப அது சொல்றது என்ன செய்யறது, ரொம்ப நல்லா இருப்பேன். எனக்கு அந்த எண்ணமே இல்லை. ஆனா இந்த மாதிரி வலி வருது. ஒருத்தர் யாரு இறந்து போயிட்டாலும் சரி. இப்ப இந்த திராவிட அரசியல் கட்சிகள் பார்ப்பனியம் என்று பிராமணர்களை காட்டி இருந்திருக்கிறது. பார்ப்பனியம் சனாதனம் இருக்கிறது, அதுல ஏகட்ட மாதிரி ஜாதி பிரிவு இருக்கு, அது வேற டாபிக். ஆனா எந்த பாப்பானாவது, அவன் சொன்ன மாதிரி சொல்றேன், நான் அப்படி சொல்ல மாட்டேன், அவனு சொல்றதுக்கு நம்ம பாப்பானே சொல்லுவோம். எந்த பார்ப்பானாவது எங்கேயாவது போய் ஒரு தலித்தை வெட்டினா, நான் சொல்றீங்க இல்ல கேளுங்க, நான் சொல்லி முடிச்சிடுறேன். எந்த பார்ப்பனாவது வந்து அப்படி பண்ணா இப்படி பண்ணான்னு அந்த காலத்துல உள்ளது இல்லை, இப்ப ஏதாவது காட்டுங்க. ஆழ்வா திருநெல்வேலியில் காட்டுங்க, இல்லை வேற எங்கேயாவது சிறுகுண்டத்தில் காட்டுங்க, திருநெல்வேலியில் காட்டுங்க, மயிலம். இன்றைக்கு அடக்குமுறைகள் யார் செய்கிறான்னா பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் தான் செய்கிறாங்க. அது வன்னியர் சமூகமாக இருக்கலாம், தேவர் சமூகமாக இருக்கலாம், கவுண்டர் சமூகமாக இருக்கலாம், நாடார் சமூகமாக இருக்கலாம், செட்டியார் சமூகமாக இருக்கலாம், இஸ்லாமியர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவத்தில் இருக்க வேறு உடையார்களாக இருக்கலாம். இப்படி நிறைய பேர் இருக்காங்க தலித். ஆக அப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இன்னைக்கு வேங்கவயலில் வந்து மலத்தை கலந்தது யாரு, வேற ஒரு சமூகம். அப்போ அதுல பார்ப்பனின்னு சொல்லி கதையை கொண்டு போயிடுறாங்க. ஆனால் யார் மலத்தை, ஒரு சின்ன குழந்தைகள்லாம் சாப்பிட்டு கண்கள்ல கண்ணீர் வருது நம்ம குழந்தை. அப்போ அந்த குழந்தைகளை கைது பண்ணி, சாரி, அந்த கொடூரமான செயல்களை செஞ்சவனை கைது பண்றதுக்கு திமுக அரசு ஏன் தாமதிச்சுன்னா, அங்க வேற ஒரு சாதிக்காரன் இருக்கான், ஒரு ஆதிக்க சாதி. அவனை பிடிச்சா ஆதிக்க சாதி வந்து இவனுக்கு ஓட்டு போட மாட்டான். புரியுதா உங்களுக்கு? ஆகவே திமுகவினுடைய அரசாங்கம், அதாவது கண்டமங்கலம் தேர்வு தலித் பகுதிக்கு போறதுக்கு முடியல. இன்னும் பல இடங்கள்ல கோயில்களுக்கு நுழைய முடியல. திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள போக முடியல. இன்னைக்கு திரௌபதி அம்மன் வன்னியர் கோயில்ல நிற்கிறாங்க, நீ வெளியே போடா, உனக்குன்னு சாமி வச்சுக்கோங்கிறான்.
அங்க பிஜேபி போக மாட்டேங்குது. உனக்குண்டு சாமியை வச்சிருக்குன்னு சொல்லிட்டு பிஜேபி காரன்ட்ட நீ இந்துன்னு போராடுறல்ல, அப்ப அங்க போய் நீ போராடணும். அண்ணாமலை எப்படி சொல்றா? நீ எல்லாரும் திருட்டுத்தனம் தான். நான் என்ன கேட்கிறேன், திமுக சாதி வச்சு வேங்க வாயில் வழக்க வந்து கண்டுக்கிடாம போறான். கண்ணை பிடிச்சிட்டா எதிர் சாதிக்காரனை பிடிச்சாச்சுன்னா அவனுக்கு ஓட்டு உள்ளது. நான் இந்து 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 கொக்கரிக்கிற நீ தலித் பகுதியில் போய் நில்லு. தலித்தும் இந்து தான், ஒரு வன்னியரும் இருந்து தான். அங்கே திரௌபதி அம்மன் கோயிலுக்கு போலான்னு வருது. ஒரு அருந்ததி சக்கிலிய பயிலேன்னு வெட்டுறான். நடுவில் ஒரு ரோடு போட்டிருக்கான் கோயம்புத்தூர்ல. அவன் அவ்வளோ பேரும் பாயா மாறிட்டான். அவனை பார்ப்பாங்கிறான், இவனை துலுக்கங்கிறான். அவன் அவ்வளோ பேரும் துலுக்கனாவே மாறிட்டான். சக்கிலிய பயிலேனா அவன் துலுக்கனா மாறிட்டான். பல்ல பயில பரப்பயிலேனா அவனும் துலுக்கனா மாறிட்டான். அவன் கிறிஸ்துவன் வந்து ஜீசஸ் அழைக்கிறாருன்னு அவன் கூட. நான் ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கெல்லாம் அவனை பற்றி அச்சம் என்றைக்குமே கிடையாது. ஐ நெவர் ஃபீல். இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடக்கு. நான் ஆஸ் அ ஹியூமன் பீயிங்ஸை சொல்கிறேன், நீ எந்த சமூகமாக இரு, நீ எந்த சாமியும் வழங்கிப்போ. இந்த மாதிரி கொள்றீங்களா பாவிகளா? இன்னைக்கு காசாவில கொள்றான், நம்ம பேசுறோம். இதற்கு யாரை நீங்க குற்றம் சொல்றீங்க? இதனால இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அது எப்படி தடுத்து நிறுத்தறதுக்கு ஒரு வழி இல்லையா? இப்ப நம்ம அப்படியே பொதுவா பேசிட்டோம். இந்த திருநெல்வேலி விஷயங்கள்ல 3 மாசத்துல இத்தனை கொலை நடந்திருக்கு. ஆரம்பத்துல நாங்கெல்லாம் அங்க படிக்கும்போது 90கள்ல பயங்கரமான கொலை நடக்கும். திடீர்னு 50 பேர் வந்து அடிப்பான். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் நான் நினைக்கின்றேன், இந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில சாதி வன்முறைகள் அதிகரித்திருக்கிறது. திமுக ஆட்சியில வந்து அதிகரிச்சிருச்சு. நாங்குநேரியில படிக்கிற ஸ்கூல்ல உள்ள பையனை வெட்டினான். பிளஸ் 1 படிக்கிற பையன். அவனையும் போய் பல்ல பையில பரப்பையிலன்னு தான் வெட்டினான். அந்த புள்ள படிச்ச புள்ள 17 வயசு சின்ன பையன். அவனுக்கு பல இடத்துல வெட்டுப்பட்டுச்சு. அதுக்கான நியாயம் என்ன? வேங்க வயலில் திமுக என்ன நியாயம் பண்ணிச்சு? ஓட்டை மட்டும் வாங்கிடுறிய பெரியார் பெரியார் பெரியார்னு. அப்போ கேட்க மாட்டாங்களா? அந்த மக்கள் எவ்வளோ கேவலப்படுத்தப்படுறான், எவ்வளோ பாலியல் அநியாயத்துக்கு கூலிகள் கொடுக்கப்படாமல் எவ்வளோ அசிங்கப்படுத்தப்படுறாங்க. அப்படி பொய் சொல்கிறா பெரியாரை வச்சு. பொய், அவ்வளவு பொய். இந்த மக்களுடைய உரிமைகள் பதிக்கப்படுகிறது, அந்த மக்களுக்கான நியாயம் கிடைக்கவில்லை. இதே போல படிக்கொலை என்ன அது தொடர்ந்து தொடரும். இப்ப அத மாதிரி பசுபதி பாண்டியன் ஒருத்தர் அங்க பண்ணையாருன்னு இருக்கக்கூடியவர் சவுத்துல, அவரை முதல்ல போட்டாங்க, அவங்க திருப்பி போட்டாங்க. வெங்கடேஷ பண்ணையார் கொலை ஆனாரு. இப்ப அவருடைய தம்பி ஒருத்தர் வந்திருக்காரு. ஆக இப்படியே தான் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு தீர்வு என்ன? அப்ப அரசு தீர்வு இனிஷியேட் பண்ணும். இங்க தமிழ்நாட்டில் திமுக அரசு இருக்கு பாருங்க, திரு ஸ்டாலின் அவர்கள் ஒண்ணுமே இல்லை. அவர்கள் கிணத்துக்குள் போட்ட கல்லா தான் இருக்காரு. அவருடைய மகனுக்கும் எந்த ஒரு அறிவுள்ள சமூகம், மனிதநேயம் கொண்ட சமூகம், இறைபக்தி உள்ள ஒரு சமூகம், மனசாட்சி கட்டுப்படுகிற சமூகம் என்ன செய்யணும்? ஒரு உயிர் கூட போக அலோவ் பண்ணக்கூடாது. அமைச்சர் என்ன சொல்றாரு? சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க சொல்லுங்க. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னீங்கன்னா, எங்கேயோ யாரோ வெட்டிட்டு போனாக்கா அதுக்கு நாங்கெல்லாம் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டு. நீ என்னதுக்கா இருக்கா? நான் என்ன கேட்கேன், நீ என்னத்துக்கு இருக்க? எனக்கு பேச வாயில வருது, பேச முடியாது. எங்கேயோ நடந்துச்சு, எதுக்கு இருக்க? நீ உனக்கு எதுக்கு அமைச்சரா வச்சிருக்கான்? அதிகாரம். திரு அண்ணாமலை அவர்களும் கேட்டிருக்கிறாரு. அதிகாரத்தை மட்டும் சுவைக்க தெரியுது, ஆட்டையை போட தெரியுது, இடங்களை பறிக்க தெரியுது, கோடி கோடியா கொள்ளடிக்க தெரியுது. அமெரிக்காவில் உள்ள ஆதானடி நிறுவனத்தில் தமிழ்நாட்டில் லஞ்சம் கொடுப்பதற்கு பியூரோக்ராட்ஸ்ல பேசுறான்னு சொல்லி ஃபெடரல் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காவில் கோர்ட்ல சொல்றாங்க. கேவலப்பட்ட பயிலுவ எங்கே போன எதுக்கு இருக்கா? நீ உனக்கு தானே ஆட்சி கொடுத்துருக்காங்க. பீப்புள் கேவ் தி மேனிஃபெஸ்டோ. உனக்கு தானே அந்த மேண்டேட்டு கட்டாயமாக மக்களை பார்க்கக்கூடிய ஒரு 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 இதற்கு பொறுப்பு இருக்கு. அண்ணாமலையும் அப்படி எதுக்கு சட்டத்துறை அமைச்சரா இருக்கா? நீ எதுக்கு முதலமைச்சரா இருக்கா? நீ எதுக்கு ஹோம் மினிஸ்டரா இருக்கா? நீ எதுக்கு சட்டத்துறை இருக்கா? ஒண்ணுமே இல்லையா? ஆட்சியை கைவிட்டு போயிரு, வேற எவனா வந்து ஆட்சி பண்ணு. ஆனா ரங்கராஜன் நரசிம்மன் அவர்கள் மட்டும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அது பாத்தீங்களா சார்? ரங்கராஜன் நரசிம்மன் ஏடகோடமான ஆளு. இப்போ இல்ல எதுக்கு சொல்லுவானா, ரங்கராஜன் நரசிம்மன் மேல யாரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா ஜீயர்கள் தான் பண்ணாங்க. ஸ்ரீபெரும்புதூர் ஜீயர் பண்ணாங்க. ஏன்னா அங்க பிராமணர்களை போட்டு, அவரும் பிராமணர் தான், அவர் வைஷ்ணவ அனுஷ்டிகள் உள்ளவர் தான். கூட நான் துஷ்யந்தன் ஒருத்தர் நல்ல பேச்சாளர், ஒரு இந்த இதெல்லாம் பேசுவார், சாங்கித்யம் எல்லாம் நல்லா பேசக்கூடியவர். அவர் கூட சொல்றாரு, என்னையும் ரொம்ப பாலியல் குற்றச்சாட்டுலாம் சொல்றாரு, பிள்ளைகளுக்கு காசு வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு நாமம் போடுறவங்களெல்லாம் பேசுறாரு. வடகலை தென்கள் எல்லாம் எல்லாரையும் கவலைப்படுது. ஜாகிர் ஹுசேன் ஒரு இஸ்லாமியர், நான் ரங்கநாதன் அரங்கனுக்காக நான் கோயில் பண்ணால் முஸ்லீம் உள்ள போகக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்புறமா திருப்பதி கோயிலில் ஒரு புதுசாக ஒரு ரூட் வந்திருக்கு. நீங்கள் முஸ்லீமாக இருக்கலாம், ஹிந்துவாக இருக்கலாம், நான் பெருமாளுக்கு ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்னால் உடனே உள்ளே விட்டுறாங்க. அப்படிப்பட்ட ரூல் இல்லாமல் தேவையில்லாமல் வெப்சைட்டில் போட்டு எல்லாரையும் கிளின்னு கிழிக்கிறாரு. அதனால் அவருக்கு பெருமாள் தான் சேமம் அப்படின்ட்டு இப்போ கொஞ்சம் முன்னாடி ஒரு டிவியில் நான் பார்த்தேன். அது மாதிரி அவர் பேர் என்னது இப்போ சொன்னீங்களே, ரங்கராஜன் நரசிம்மன் ஏடகோடமாக பேசுகிறாரு. 15 நாள் களி தின்ட்டு வரட்டுமே.
இப்போ உள்ளே சாப்பிட மாட்டேங்காரன், ஓ உள்ளே சாப்பிட மாட்டேங்க. அவர் இதெல்லாம் படிப்பாராம், காலையில் உட்காந்து காயத்ரி மந்திரம், தண்ணி எப்படி இப்படி போடுறது, இதெல்லாம் அது சந்தியாவதனம். ஆமாம், அதெல்லாம் சந்தியாவதனம் செய்கிறாரு. இந்த சந்தியாவதனம் செய்யும்போது ஜெயிலில் விளக்கி ஆகாது, எல்லாரும் திங்கிற தட்டில் தான் திங்கணும். இவர் திம்பரா சந்தியாவதனம்னுக்கிட்டு போய் நிற்பாரா? கொடுக்க மாட்டான், வேணுங்கிட்ட திமுக அவனுக்கு ஒன்றும் கொடுக்காதலம்மா, இப்படியே சொல்லி வைப்பான், பாப்பான்ல கொடுக்காதம்மா, எல்லாம் திருட்டு போயிடும் அவ்வளோ பேரும். ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உள்ள கிடக்கட்டு 15 நாள் 20 நாள் கிடக்கட்டு, கிடந்த பிறகு வரட்டு, வந்த பிறகு கொஞ்சம் வாய் குறைஞ்சி ஒழுங்கா இருங்க, நியாயமாக பேசுங்க, கவர்மெண்ட்டை கண்ணியத்தோடு பேசுங்க. இப்போ நாம தான் திமுக கவர்மெண்ட் இருக்கிறோம், அவன் போயம்பன்னு பேசலாமா? அப்படி பேசக்கூடாது. நம்ம மரியாதைக்குரிய நமக்கு உரிமை இருக்குது, நம்முடைய முதலமைச்சராக நமக்கு உரிமை இருக்குது, கேட்கலாம். நம்ம வந்து சட்டத்துறை அமைச்சர் நீங்க எதுக்கு இருக்கீங்க, நீங்க எதுக்கு இருக்கீங்க சட்டத்துறை அமைச்சர் அப்படின்னு நம்ம கேட்கலாம். அதை விட்டு போட்டு இல்லாத பொருளாதெல்லாம் பொய் சொல்லக்கூடாது, அது ஒரு நல்ல விஷயம் இல்லை. ரொம்ப வருத்தப்படுற சகோதரி, தமிழ்நாட்டில் சாதி வன்முறைகள் பெருக்கெடுத்து ஓடுவதும் ஆதாய கொலைகள், இதுக்கு நீங்க யாரை குற்றம் சொல்றீங்க? இல்லை ஒத்தனையும் குற்றம் சொல்ல முடியாது, எலெக்டட் பாடி தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுக்கு வேற யாரை சொல்ல முடியும்? சட்டம் ஒழுங்கு கொண்டு வரது ஆட்சியில் இருக்கிறவங்க தான். அதுதான் அரசாங்கத்தை சொல்றீங்களா? அரசாங்கம் தானே, அரசாங்கம் தானே, வேற யார் எடுப்பா? ஒரு சிஸ்டம் டு பி இருக்கு, எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் இருக்கும்போது அந்த சிஸ்டத்துல யார் இருக்கா? காவல்துறையும் சேர்த்து சொல்றீங்க? காவல்துறை சிஸ்டம் இன்க்ளூடட் தானே, அதான் காவல்துறை இஸ் a part of system தானே. சிஸ்டம் எலெக்டட் பாடி, who is a elected body? as a chief minister ஸ்டாலினும் அவருடைய போர்ட்போலியோ have to take a response. Why he didn't skip their responsibility? I am asking to the concern, they must come forward and let us know something, please clarify, please disclose what happened. நீ ஏன் உன்னுடைய பொறுப்புல இருந்து வெளியேறினா, எப்படி உன்னை தடுத்தது, ஏன் செயலற்றுக்கு டிசபிலிட்டியா இருக்கா, கேட்கணும்ல, கேட்கணும்ல. நீங்களே ஒரு பிஹெச்டி படிச்ச ஒரு எம்ஏ படிச்சவங்க தானே, உங்களுக்கு ரைட் இருக்குல்ல, எல்லாரும் கேட்குறோம், ஐயா இந்த மாதிரி சாதி கொள்ள நடக்கக்கூடாது. நான் வந்து என்ன செய்ய முடியும், அப்பாவை சொல்றாரு, வீட்டுக்குள்ள வெட்டிட்டா நாங்க என்ன பண்ண முடியும்? இது வீட்டுக்குள்ள வெட்டல, நீதிமன்ற வளாகத்தில் வெட்டப்பட்டது, நீதிமன்றம் முன்பு பொது இடத்துல மக்கள் லட்ச மக்கள் கூட. அது எப்படி நைட் இல்ல, பிரைம் டைம், காலை 10:30 மணிக்கு அலுவலகம், 10 மணிக்கு ஜட்ஜி வந்துருவாரு, உள்ள நடக்க வெளியே வெட்டப்படுறாரு, போலீஸ் ஃபுல்லா நிக்குது, பெல் ஸ்கூல் இருக்கு, சமாதானபுரம் இருக்கு, எல்லாம் கிரௌடட் பீப்புள் தேர். ஆனா அங்க வெட்டிட்டு போறான். அப்ப என்ன கேட்டா, நான் என்ன பண்ணுவேன்னா மலை குகையிலேயே போய் வீரப்பங்காட்டிலே போய் வெட்டினா, நடு ரோட்ல திருநெல்வேலியில் வெட்டிருக்கேன்னப்பா, மாநகராட்சியில், அது கல்வியாளர்கள் நிறைந்த ஊர்ல. அப்ப திமுக பத்தி மக்கள் புரிந்து கொள்வார்கள். செயலற்ற நிலையில போயிட்டு, அவ்வளவுதான். இதற்கு நல்ல தீர்வு வரணும். இது முதலும் கடைசியுமாக இருக்கணும். தயவு செய்து நீங்க உங்கவுங்க ஜாதியில இருங்கப்பா, உங்க கடவுளை நீங்க வழங்கிக்கிடுங்க. சமாதானத்தோடு அன்போடு இந்த உலகத்தை வழி நடத்துறத தவிர எதுவுமே இந்த உலகத்துல கிடையாது. இதுதான் என்னுடைய கருத்து. சார், அடுத்ததா இப்போ வந்து விசிகா கட்சியை பற்றி பேசலாம் சார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அதில் வந்து 2026 இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிலை என்னவாக இருக்கும் அப்படின்ட்டு கொஞ்சம் பார்க்கலாம் சார் நம்ம. ஏன்னா இப்போ தான் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் வந்து கட்சியிலேருந்து விலகினார். இவங்க 6 மாதம் இடைநீக்கம் பண்ணாங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஒரு சில மாற்றி பேசிக்கிறாங்க. இப்போ புதுசாக வன்னியரசு அவர்களும் ஏதோ ஒரு சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? அம்மா, விடுதலை சிறுத்தைகள் வந்து ஒரு சிறப்புமிக்க இயக்கம். கண்டிப்பா. தோழர் வன்னியரசு நேற்று ஒரு தெளிவான பேட்டியை கொடுத்துருக்கார். அவர் அந்த பேச்சில் ஒரு நிதானமாக பேசக்கூடியவர், எனக்கு ரொம்ப நண்பரும் கூட. தோழர் என்ன சொல்றாருன்னா, அடுத்த கட்டத்துக்கு வந்து நாங்கள் நகரணும். பொதுவாக நிறைய விஷயத்த பேசுறாரு, விஜயை பற்றி பேசுறாரு, அதெல்லாம் தனி. அப்புறம் அம்பேத்கர் அந்த டாபிக் தான் போயிட்டேன். தமிழ்நாட்டில் நாங்கள் 2 இலக்கத்தில் ஜெயிக்கணுங்கிறார். 2 இலக்கணம் எத்தனை? 10க்கு மேலே தான் 2 இலக்கம். 12 இருக்கலாம், 15 இருக்கலாம், 20 இருக்கலாம், 25 இருக்கலாம். 2 டிஜிட்ல போறார். ஆமாம். அப்போ இது வரைக்கும் 4, 3, 2ன்னு ஜெயிச்சது, இனி 15 ஜெயிக்கணும். அப்போ எங்களுக்கு 2 இலக்கத்தில் இடம் கேட்பார், 25 இடம் கேட்பார். கேட்கணும். அவர் அந்த பேட்டியில அது வந்துருச்சு. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்கு, போடுவாங்க மக்கள். அந்த அளவுக்கு இருக்குன்னா திமுக என்ன செய்யணும்னா, தலித்துகளுக்கு சரியான சம உரிமை கொடுக்கணும்னா பொது தொகுதியில தலித்து கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு ரெகக்னைஸ் பண்ணணும்ல சார். பொது தொகுதியில சிறுபான்மையினர்கள் இருக்கிற தொகுதியில, பிராமண மக்கள் இருக்கிற தொகுதியில, ஏன் பொது தொகுதியில நீ கொடுக்க மாட்டுக்க? பொது தொகுதியில நிறுத்தி தானே வந்து அவரு ஜெயிச்சாரு, நம்ம அயோத்தியில ஜெயிச்சாரு. அவரு தலித்து. அயோத்தி வந்து பைசலாபாத் தொகுதி பொது தொகுதி கிடையாது, அது வந்து பொதுவா காமன். அதுல யாரு நின்றா? ஒரு தலித் வேட்பாளர் ஜெயிச்சார். அன்னைக்கு கொடுத்தால சமாஜ்வாடி. நீ ஏன் கொடுக்க மாட்டேங்க? திமுக கேட்கிறேன், கொடுக்கணும்ல. கண்டிப்பா. சென்னையில ஒரு பிரமாதமான தொகுதியை கொடு, வன்னியரசு கொடு, நண்பர் வன்னியரசு கொடு, திருமாவளவனு கொடு.
அதே மாதிரி தலித்துகள் மேலே இருக்கிற தொகுதியில் வேற ஒரு நாடார போடு, அல்ல ஒரு ஐயங்கார போடு, அல்ல ஒரு பாய போடு, இல்லை ஒரு செட்டியார போடு, இல்லை ஒரு முக்குளத்தூர் சமூகத்தை போடு, வன்னியரை போடு, கவுண்டரை போடு. அப்போ அந்த சமாதானம் வந்துடும்ல. கண்டிப்பா. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? அதை ஏற்படுத்த விட மாட்டான். அதுதான் அரசியல். நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? சிதம்பரத்தையே கொடுத்துட்டு இருக்கியப்பா, சிதம்பரத்துல வேற ஒருத்தரை போடு, ஒரு வன்னியரை போடு. சிதம்பரம் விருத்தாச்சலம் போல. வன்னியரை போடு, விருத்தாச்சலம். இந்த ரெண்டும் ரிசர்வ் தொகுதி கொடுக்காத. ரிசர்வ் தொகுதியில ஒரு வன்னியரை போடு. தலித் மக்களோடு நெருக்கமான உறவை ஏற்படுத்து, அன்பை ஏற்படுத்து, பாசத்தை ஏற்படுத்து. ஐயோ நமக்கு வாக்களிப்பார்கள், அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடாது. ஒரு முக்குளத்தூர் சமூகத்தை வந்து தலித் தொகுதியில போட்டு அவர்கள் ஒரு அன்பு வரட்டு, ஒரு பாசம் வரட்டு. அப்ப அது டைலூட் ஆகும். மக்கள் ஓட்டு போடுற அந்த வெறுப்பு டைலூட் ஆகும். நாம நினைச்சது என்ன மாதிரி நல்லா செய்யறாரு, எவ்வளவு நல்லா செய்யறாரு மட்டும் இல்லாம அன்போடு நடந்துக்கிறாரு அப்படிங்கிற ஒரு, இப்ப நான்லாம் அப்படிதான் நினைப்பேன். ஆகவே விடுதலை சிறுத்தைகளுக்கு இந்த முறை டிமாண்ட் பண்ணுவாங்க, நிச்சயமா டிமாண்ட் பண்ணுவாங்க. ஆனா இதுல என்ன ஒரு பெரிய சிக்கல் இருக்கு தெரியுமா? திமுக தனித்து திமுக கொடுக்குமா? திமுக சோழி முடிஞ்சு போயிடும். நல்லா குடிச்சுக்கிடுங்க. சரி, திமுக கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க. இல்ல நான் சொல்லிடுறேன். திமுக கடந்த முறை எத்தனை ஜெயிச்சது? 125 தான் ஜெயிச்சது. அவங்க 159 ஜெயிச்சாங்க, எல்லாரும் சேர்ந்து கூட்டணிகள்லாம். திமுக தனிச்சுட்டு எத்தனை இடம் பிடிக்கும் தெரியுமா? 44 இடம் தான் பிடிக்கும், இல்ல 50 இடம். சார் இப்படி சொல்றீங்க? ஆமா, வராதுங்க, குறிச்சு வச்சுக்கிடுங்க. ஏங்க நாங்க 1977 அப்பவே எனக்கு இப்ப நீங்க எப்படி சொல்றீங்களா, இது வந்து விசிகா கட்சிக்கு தெரியாதா? விசிகாக்கு தெரியும். நானே வன்னி அரசு சொல்ல போறேன். ஏப்பா ஒரு பத்திரிகையெல்லாம் சொல்றேன், விடாத, நமக்கு வந்து அவ்வளோ மெரிட் இருக்கு. எவ்வளவு கேட்கணும்ன்றீங்க? இப்ப கேளுங்க, ஒரு 50 சீட்டு கேளுங்க, ஒரு 15 கொடுக்கட்டுமே, ஒரு 25-30 சீட்டு கேளுங்க. சரி திமுக இருக்க, திமுக தன் சொந்த பலத்துல நிக்கி. திமுக ஓட்டு சதவீதம் என்ன தெரியுமா? 23% தான். அண்ணா திமுக ஓட்டு சதவீதம் 30% மேல இருக்கும். 5-8% இப்ப அண்ணா திமுக வலுத்துட்டு இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி எவ்வளவு? திமுகவுக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சி இருக்குல்ல, அரசுக்கு எதிரானால 5% இருக்கணும். இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா? 8% இருக்கு. ஆனா அவனுக்கு ஒரு பெரிய லக்கு திமுகவுக்கும் ஸ்டாலினுக்கும் ஐயாவுக்கும் என்னன்னா, எந்த எதிர்கட்சியும் ஒண்ணு இல்லை, விளங்காம போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு ஒற்றுமை இல்ல, யூனிட்டி இல்ல. அதிமுக என்ன கிழிக்க போது எடப்பாடி தலைமையிலன்னு ஒன்னும் தெரியாது, ஒன்னும் நடக்காது. ஒண்ணு நடக்கும், எல்லாரையும் சேர்க்காம நின்னா எடப்பாடி மண்ணெளி போட்டு நாசமா போய் பெரும் போராட்டம் 26 வந்துடும். எடப்பாடி நீங்க எழுதி வச்சுக்கிடுங்க, எந்த லெவல்லையும் எடப்பாடி கூட்டணிகள் இல்லாமல், அதாவது யாரு அவர்கள் எல்லாரையும் இணைக்காமல் அவர் வெற்றி பெறுவதற்கு சாத்தியமே இல்லை. விஜயை பத்தி நம்ம பேசவே முடியாது. அவர் சிலதுல 6 பிடிப்பாருங்க, சிலதுல 10 பிடிப்பாருங்க, சிலதுல அதெல்லாம் நமக்கு பேசுறதுக்கு நம்மள்ட்ட ஹேவ் நோ எவிடன்ஸ், நம்மள்ட்ட எதுவுமே இல்லை. இன்னும் ப்ரூஃப் ஆகல. அப்ப நம்ம எப்படி பேச முடியும்? அதே மாதிரி பாரதிய ஜனதா இந்த முறை மிகப்பெரிய பின்னடைவு சந்திக்க போகுது. எதுல? சட்டமன்றத்தில். அதனாலதான் அவங்க பின்னடைவு சந்திக்காம இருக்கிறதுக்கு தான் அதிமுகவோடு கூட்டணி அமைக்கிறதுக்கு அப்படி காயை நவுட்டிக்கிட்டே இருக்காங்க. அண்ணாமலை பேச்சு இப்போ ஒரு ரெஸ்டோரேஷன்ல தான் இருக்கு, ஒரு மட்டுப்படுத்த பேச்சை தான் இருக்கு, பியாண்ட் த லிமிட்ல இல்லை. நீங்க பார்த்துருப்பீங்க கண்டிப்பா. ஆமா, லண்டனுக்கு போயிட்டு வந்த பிறகு தோழர் வன்னி அரசு சொல்வது சாத்தியம் என்றால் அது அவருடைய கையில தான் இருக்கு. கடும் பிடிவாதத்தை பிடிக்க வேண்டும், இல்லை என்றால் அவர் கூட்டணியை மாற்ற வேண்டும். திமுகல இருந்து ஒன்றும் தலித்துகளுக்கு ஒரு பெரிய நன்மை கிடைக்கல, இழிவு தான் அதிகரிச்சிருக்கிறது. நான் சொன்னோம்ல, திருநெல்வேலி கலவரத்திலேருந்து, அந்த குத்துலேருந்து, ஸ்கூல் மாணவன் வெட்டினது, வேங்கவயலேருந்து, தாமரபண்ணை வெட்டினதுலேருந்து எல்லாமே இழிவு தான் வந்திருக்கு. அதில் நீ எந்த கட்சியில் இருந்தான்னு இருக்கு? இப்போ காசாவில் போரிடுறான், பிள்ளைகளெல்லாம் 46,000 பேர் சாவடிச்சிட்டான். இனி அவன் வாழ்ந்த இனத்துக்கு, என் பொண்டாட்டியும் செத்து போனா, என் பிள்ளையும் செத்து போனா, நான் வாழ்ந்து எதுக்குன்னு நினைக்கும்ல, அந்த லெவல் தான். இப்போ தலித்துகளுக்கு வந்து உரிமைக்காக போராடணும், ஒரு பொது அடையாளத்தோடு அவர்கள் நிற்கணும். அது மாதிரி பொது சமூகமும் நம்முடைய சகோதரர்கள் அப்படின்னு ஏற்று ஒரு ஒற்றுமையாக இரத்த பந்தமாக தமிழ்நாடு இருக்கணும். ஜனநாயக நிகழ்வுகளில் அவங்க சிறக்கணுங்கிறது தான் நம்முடைய ஒரு ஆசை. மிக அருமையாக விளக்கம் அளித்தமைக்கு நன்றி. வணக்கம் சார். நன்றி.